ஜெர்மனியின் கீழ் சாக்சோனி மிகவும் அபாயகரமான வானிலை எதிர்கொண்டு வருகிறது. அங்கு பல நாட்களாக கடுமையான வெப்பம் நிலவி வந்தது. இந்த நிலையில் வானிலை விரைவில் மாறி பல பகுதிகளில் பலத்த புயல்களை கொண்டு வரும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். எனவே மக்கள் இதன்போது கவனமாக இருக்குமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளனர். அங்கு வெப்ப அலை முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் அதற்கு முன்பாக கடுமையான இடியுடன் கூடிய புயல்கள் ஏற்படக்கூடும். குறிப்பாக தென்மேற்கு பகுதியில் இன்று மேலும் வலுப்பெறக்கூடும் என்று வானிலை நிபுணர்கள் கூறுகின்றனர். இதன்போது கனமழை, பலத்த காற்று மற்றும் பெரிய பனிக்கட்டி மழை பெய்ய அதிக வாய்ப்புகள் உள்ளன. சில பனிக்கட்டிகள் கோல்ஃப் பந்துகள் அளவுக்கு பெரியதாக இருக்கலாம். அவை கார்கள், வீடுகள் மற்றும் பயிர்களை சேதப்படுத்தக்கூடும். அத்துடன் இதன்போது காற்றின் வேகம் மணிக்கு 100 கிலோமீட்டர் வரை எட்டக்கூடும். இதேவேளை புயலுக்கு முன்பாக வெப்பநிலை மிக அதிகமாக இருக்கும். சனிக்கிழமை அன்று உள்நாட்டின் சில பகுதிகளில் 34 முதல் 39 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகலாம். அதே நேரத்தில் தென்கிழக்கு பகுதியில் 40 பாகை செல்சியஸ் வரை கூட எட்டக்கூடும். இந்த நிலையில் மக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் வானிலை நிலவரங்களை தொடர்ந்து கண்காணிக்குமாறும் அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். அத்துடன் புயல்களின் போது வீட்டிற்குள் தங்கி இருக்கவும், முடிந்தால் பயணங்களை தவிர்க்கவும், மேலும் கார்கள் மற்றும் வெளிப்புற பொருட்களை பனிக்கட்டி மழை மற்றும் பலத்த காற்றிலிருந்து பாதுகாக்கவும் அவர்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர்.